எஸ்டிஆர் கமல்ஹாசன் ரெண்டு பேரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. ஸோ ஹாப்பி என்டிங் கொடுத்துருக்கலாம். அது டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோதான். பட் ரெண்டு எஸ்டிஆர் தான் மாசாக இருக்கு. எஸ்டிஆர் ஆக்ஷன் சூப்பராக இருக்கு. பட் ஒன் மோர் வாட்ச் பண்ணணும் மூவி. சூப்பராக இருக்கு. பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான் சூப்பராக பண்ணியிருக்காரு. மணிரத்னம் டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. ஃபிலிம் எல்லாரும் ஆக்ட் பண்ண எல்லாரும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒன்ஸ் மோர் வாட்ச் பண்ணணும் மூவி. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் இருந்துச்சு ஃபிலிம். நம்ம டிகோடிங்கில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் மூவி சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு வாட்டி போய் பெங்களூரில் பார்க்கணும். பட் பெங்களூரில் ரிலீஸ் இல்லை. அங்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறோம். மேபி பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கிறது. ஸோ 10th அங்கே ஜட்ஜ்மெண்ட் என்ன இருக்காங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே ரிலீஸ் நல்லா இருக்கும். ஸோ எல்லாரும் அங்கிட்ட நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் அங்கிட்டலேருந்து அங்கே கிளம்பி போனோம். ஸோ 10th ரிலீஸ் ஆச்சுன்னா ஸோ எல்லா ஆடியன்ஸ் அங்கேயே பார்க்கலாம். எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாரும் அங்கேயே பார்ப்பாங்க. தேட்டர் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வருங்க. பட் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 3 days பிஃபோர் நான் ஆர்டர் பண்ணேன். லாஸ்ட் 2 seats தான் இருந்துச்சு ஆன்லைனில். ஸோ எப்படியே வந்துட்டேன். நம்ம நல்லபடியாக பார்த்துட்டு ரிட்டர்ன் பெங்களூர் கிளம்புறதா. தேங்க்ஸ். பாய்.